வணக்கம். இன்றைக்கி டே 8. இன்றைக்கி கிராட்டிடியூட் டேயில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மாயஜாலமான இடுபொருள், மேஜிக் பீப்புள்ஸ். நம்முடைய இந்த நன்றி உணர்வு பயணத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு நாள்னு கூட சொல்லலாம். இந்த உலகத்தில் யாருமே தனியாக வெற்றி பெறுவதில்லை. இன்று நாம் எங்கே இருக்கிறோமோ அதற்கு நம்முடைய முயற்சி ஒரு காரணம்னு வச்சுக்கிட்டால் கூட, நம்முடைய வாழ்க்கையில் வந்த பல மனிதர்களும் இன்னொரு பெரிய காரணமாக இருப்பாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு எழுத கற்றுக் கொடுத்தது யார்? ஏதாவது ஒரு ஆசிரியராக இருக்கும். அவர் ஏதாவது வில்லேஜில் அதே லெவலில் இருப்பார். உங்களுக்கு உணவு வாங்கி கொடுத்து, உங்களுக்கு உணவு சமைச்சு கொடுத்த, உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்த உங்கள் அப்பா அம்மா, உங்களை ஊக்கப்படுத்தின ஒரு ஃப்ரெண்டு, உங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்த யாராவது ஒருத்தவங்க, ஃபஸ்ட்டு வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி உங்களோட தன்னம்பிக்கையை நிமித்த வச்ச உங்களோட ஃப்ரெண்டு யாராவது ஒருத்தவங்க இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பீப்புள்ஸ் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணியிருப்பாங்க. சில டைம் நமக்கு யார் என்னன்னே தெரியாது, போகிற போக்கில் அப்படியே ஒரு உதவி பண்ணிட்டு போயிருப்பாங்க. அது நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய, இப்போ நினச்சாலும் அது மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் யாராவது உங்களுக்கு ஒரு டர்னிங் பாயிண்டில் உதவி பண்ணியிருப்பாங்க. அன்றைக்கி அவங்க இல்லைன்னா நான் இந்த நிலமையில் இல்லைன்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. பட் ஆனால் மனப்பூர்வமாக அவங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லியிருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச நண்பர்களுக்கு இன்றைக்கி நம்ம நன்றி சொல்ல போகிறோம். இப்போ நீங்கள் இப்போ இந்த யூடியூப் பார்க்குறதுக்காக நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிற மொபைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, இந்த மொபைலில் இந்த மொபைல் தயாரிக்கிறதுக்காக அந்த கம்பெனியில் எத்தனையோ பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. வெவ்வேறு இடத்துல ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிச்சிருப்பாங்க, அதை அசெம்பிள் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு பேக்கிங் பாக்ஸ் ஒரு இடத்துல தயாரிச்சிருப்பாங்க, அதை ஸ்டோர் ரூமுக்கு கொண்டு போயிட்டு அங்கே ஸ்டோர் ரூமில் ஒருத்தர் சேல் பண்ணியிருப்பார். இல்லைனா ஆன்லைனில் நீங்கள் வாங்கியிருப்பீங்க, அதை டெலிவரி பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு கப்பு டீ எடுத்துக்கிட்டிங்கனாவே அந்த டீயில் எவ்வளவோ பேரோட உழைப்பு பின்னாடி இருக்குது. அந்த டீ லீஃபை பறித்தவங்களாகட்டும், அந்த தோட்டத்தில் வேலை செஞ்ச ஒர்க்கர்ஸ் ஆகட்டும், அதில் வேலை செஞ்ச ஃபார்மர்ஸு, அதை எடுத்துகிட்டு போன டிரைவர்ஸு, அதை ப்ராசஸ் பண்ணவங்க, ட்ரை பண்ணவங்க, பவுட்ரு பண்ணவங்க, பேக் பண்ணவங்க, அதை எடுத்துகிட்டு சூப்பர் ஸ்டோரில் வச்ச டிரைவரு, சேல் பண்ணவங்க, இந்த மாதிரி அடுத்து அந்த பால் உற்பத்தி பண்ண விவசாயி, அந்த மாடு, இந்த மாதிரி நிறைய ஒரு கப் ஆஃப் டீயில் ஒரு 100 பேருக்கு மேலே நீங்கள் நன்றி சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு கப் ஆஃப் டீலேயே இவ்வளோ உழைப்பு இருக்குது. அதனால நமக்கே தெரியாமல் நம்மளோட வாழ்க்கையில் நிறைய பேர் நமக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம இந்த நன்றி உணர்வு பயிற்சியில் மனிதர்களுக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். இப்போ நிறைய இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ரொம்ப புவர் ஃபேமிலியாக இருக்கும். அங்கே படிக்கவே முடியாது. இந்த ஜென்ரேஷனில் இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் படிக்கவே முடியாத சூழ்நிலையாக இருந்திருக்கும். நிறைய ஊரில் ஒரு டீச்சரோ யாராவது அவங்கள நல்லா ஹெல்ப் பண்ணி ப்ரொமோட் பண்ணி படிக்க வச்சு இன்றைக்கி நல்ல வேலை வாய்ப்பில் இருப்பாங்க. நிறைய நீங்கள் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, பாட்காஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, சில பேர் மறக்க முடியாமல் ரீகால் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இப்படிப்பட்ட மனிதர்கள் நிறைய நம்ம வாழ்க்கையில் நம்ம யோசித்து பார்க்கவே மாட்டோம். இதே மாதிரி நம்ம பேரண்ட்ஸும் அதே மாதிரி தான். நம்ம பேரண்ட்ஸ்க்கும் எத்தனை முறை நம்ம நன்றி சொல்லியிருப்போம் யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் துணைவியருக்கும் நம்ம எத்தனை முறை நன்றி சொல்லியிருப்போம். இன்றைக்கி நம்ம செய்கிற மிகப்பெரிய மாற்றம் தான் மனிதர்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் அவங்க நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தின ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உணர்கிறதுக்காக தான் இந்த டே, இன்றைக்கி ஒரு கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ். உங்களுக்கு முதல்ல வேலை கொடுத்து உதவி பண்ணவர் யார் யோசிச்சு பாருங்கள். அந்த வேலை அந்த டைமில் கொடுக்காம இருந்தால் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க, உங்களோட இன்கமுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. உங்களை ஒரு தோல்வியிலேருந்து மீட்டெடுத்த ஒரு நபர் யாராவது இருக்கலாம். அந்த டைமில் பயங்கர ஒரு மிகப்பெரிய இதாக இருக்கும்.
நீங்கள் ரொம்ப மனமுடிஞ்சு போனும்போது உங்கள் தோள் மேலே கை வச்சு கவலைப்படாத எல்லாமே சரியாகும் அந்த மாதிரி யாராவது ஆறுதல் சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் இந்த புக்ஸை படிங்க, ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பீங்க, இந்த புக்ஸை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு புக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம். அந்த புக்கில் நீங்கள் படித்து ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ வந்து நல்ல நிலைமைக்கு வந்து முன்னேறி இருக்கலாம். அந்த மாதிரி வந்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தின சில மாயாஜால மனிதர்கள் பற்றி நீங்கள் இன்றைக்கி யோசிக்கணும். ஸோ நீங்கள் ஒரு பெரிய டாக்டர் இருந்தாலும் உங்களுக்குன்னு ஃபஸ்ட்டு டீச் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த டீச்சர்ஸை நீங்கள் யோசித்து பார்க்கலாம். நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச முதல் கிளைண்ட்டு, அந்த கிளைண்ட் வந்து வாங்கி உங்களுக்கு வந்து பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணலைன்னா நீங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டீங்கல்ல. ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது இருக்கும், அதை எல்லாத்தையும் யோசித்து பாருங்கள். அதுதான் அந்த மாதிரி சில பீப்புள்ஸ் தான் வந்து உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கிற நிலைமைக்கு காரணமாக இருப்பாங்க. அவங்களோட முகத்தை வந்து நினச்சி பாருங்கள். அவங்க உங்களுக்கு செஞ்ச நல்ல விஷயங்களை வந்து நினச்சி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் மனசுக்குள்ளே இப்படி சொல்லுங்கள், நீங்கள் என் வாழ்க்கையில் வந்ததுக்கு நன்றி, நீங்கள் எனக்கு செஞ்ச அந்த உதவிக்கு நன்றி, உங்களால் தான் நான் இன்றைக்கி இந்த நல்ல நிலைமையில் இருக்கேன், என்னுடைய இதயபூர்வமான நன்றிகள் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். முடிஞ்சால் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணி ஜஸ்ட்டு தேங்க்ஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு மெசேஜாவது நீங்கள் வந்து அனுப்பலாம், தேங்க்ஸ் இந்த மாதிரி. என்ன காரணத்துக்காக நீங்கள் வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணீங்கன்றது உங்கள் மைண்டுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா மாயாஜாலம் நடக்கிறது உங்கள் மைண்டில் தான். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு பணத்தை நம்ம இழந்துட்டால் கூட நம்ம வந்து திருப்பி சம்பாரிச்சிக்கலாம், இல்லைன்னா ஒரு வேறு ஏதாவது ஒரு வேலை ஏதாவது போனாலும் திரும்பி இன்னொரு வேலைக்கு போய் சம்பாரிச்சிக்கலாம். ஆனால் நம்மளை நேசித்த ஒரு மனிதர்களை நம்ம வந்து இழந்துட்டோன்னு வைங்க, திரும்பவும் அந்த நட்பை வந்து வாங்க முடியாது. அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த ப்ராக்டிஸ் வந்து கொஞ்சம் முக்கியமான ப்ராக்டிஸ். உங்கள் வாழ்க்கையில் உதவி பண்ண, உங்கள் வாழ்க்கையில் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிற நல்ல மனிதர்களுக்கு வந்து அடையாளம் காணுங்க. அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற நல்ல உறவுகளுக்கும் நீங்கள் வந்து நன்றி சொல்லுங்கள். இப்போ வந்து நிறைய பேர் உங்களுக்கு உதவி பண்ணியிருக்கலாம், நல்ல நட்பு கிடச்சிருக்கலாம், நல்ல ஒரு ஹெட்டு வந்து உங்களுக்கு இருக்கலாம், நல்ல ஒரு மென்டார்ஸ் யாராவது இருக்கலாம். அவங்களுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையை அழகாக்கின அந்த மனிதர்களுக்கு, அழகாக்கிட்டு இருக்க அந்த மனிதர்களுக்கு வந்து நீங்கள் நன்றி சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு 3 பேரோட யோசித்து நீங்கள் உங்கள் கிராட்டிடியூட் நோட்டில் வந்து ஒரு 3 பேரை யோசித்து எழுதுங்க. அவங்க வந்து உங்களுக்கு என்ன மாதிரி உதவி பண்ணாங்க அப்படின்னு டீட்டெயில்டாக எழுதுங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸாவது வந்து ரீகால் பண்ணுங்கள். ஒரு 3 டைம் வந்து அவங்களுக்கு நன்றின்னு மனப்பூர்வமாக எழுதுங்க. ஸோ எப்போவுமே சொல்கிற மாதிரி இன்றைக்கி தூங்க போகிறதுக்கு முன்னாடி மேஜிக்கல் ராக்ஸை வந்து உங்கள் கையில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி நடந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து நன்றி சொல்லுங்கள். இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து நன்றி சொல்லும் போது இன்றைக்கி நடந்த ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்னென்ன நல்ல விஷயம் இன்றைக்கி நடந்திருக்கோ எல்லாமே ரீகால் பண்ணுறீங்க. அப்போ ரீகால் பண்ணும்போது உங்கள் பிரெயின் வந்து ரீஒயர் ஆகும். அதுதான் இந்த மேஜிக்கோட கான்செப்ட். இந்த பயிற்சியோட மைய கருத்தை வந்து நம்ம வாழ்க்கையை வளப்படுத்திய மனிதர்களை வந்து நினைவு கூர்றது தான், அவர்களுக்கு மனப்பூர்வமாக நன்றி சொல்கிறது தான் இந்த பயிற்சியோட இந்த கிராட்டிடியூடோட முக்கிய நோக்கமே. நன்றி. நல்ல ஒரு பதிவில் நாளைக்கு சந்திக்கிறேன்.